இன்னைக்கும் கிராமங்கள்ல ஒரு பழமையான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு. இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே இந்த பழமொழியை நம்பல. போராளி பொன்னு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு ஒரு கூர்மையான கத்தியை வச்சு குத்தல, சின்ன கீறல் கூட விழுகல, ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல. ஆனாலும் கேட்கிற ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்திரும் இந்த பாட்டு. திக்கு திக்காத்து திசமாரி வீசு. ஒரு பக்கம் சொர்ண குயில் அவங்களோட உருக வைக்கிற குரல், இன்னொரு பக்கம் ஆஸ்கர் நாயகனோட இசை, அதோட சேர்த்து வைரமுத்துவோட கிராமத்து மண் வாசனை வீசக்கூடிய வரிகள். வேற என்னங்க வேணும்? நீ வச்ச பாசம் நீ சொன்ன நேசம். 1994 பாரதி ராஜாவோட டைரக்ஷன்ல கருத்தம்மா அப்படிங்கிற படத்துல வந்த போராளே பொண்ணுத்தாயி அப்படிங்கிற பாட்டு தான் இது. போராளி பொன்னு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு. இந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சதும் இந்த 3 ஜாம்பவான்களும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்களாம், கண்டிப்பா இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டே கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாட்டை பாடுறதுக்காக அந்த வருஷத்தோட சிறந்த பின்னணி பாடகிக்கான நேஷனல் அவார்டையும் காந்த குரலரசி சிங்கர் ஸ்வர்ணலதா அவர்கள் வாங்கியிருக்காங்க. கண்ணீரும் ஜோரும் தந்த மண்ணை விட்டு. உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து தனிமையில இந்த பாட்டை மட்டும் கேட்டு பாருங்க. உங்களையே அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டும். கண்டிப்பா ஏதோ பண்ணும். துரதிர்ஷ்டவசமா இவ்வளவு அழகான இந்த காந்த குரல் அரசி நுரையீரல் கோளாறு காரணமாக தன்னோட 37வது வயசுலயே இந்த உலகத்தையே விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்களோட இறுதிச் சடங்குல இந்த பாட்டும் ஒலிக்கப்பட்டிருக்கு. போராளி பொன்னு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு.